அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அரசு போட்டித் தேர்வுக்கு பயின்று கொண்டு இருக்கும் மாணவர்களின் நலனுக்காக, குறிப்பாக ஆர்ஆர்பி குரூப் டி ரயில்வே துறையில் பல வேலைவாய்ப்புகள் உள்ளன. அதில் வெற்றி பெறும் வண்ணம் தாவரவியல் பாடப்பகுதிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். கடந்த வகுப்புகளில் தாவர உளவியலை பற்றி ஆல்காக்கள், பூஞ்சைகள், பிரயோபைட்டா, டெரிட்டோபைட்டா, ஜிம்னோஸ்போம்கள் மற்றும் ஆஞ்சியோஸ்போம் தாவரங்களுடைய வகைகளையும் அதனுடைய பொருளாதார நன்மைகளை பற்றியும் நாம் தெளிவாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஆஞ்சியோஸ்போம்களுடைய வகைப்பாடை பற்றி என்ற பாடப்பகுதிகளில் நாம் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ஆஞ்சியோஸ்போம்களை இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று ஒருவித்தலை தாவரங்கள், இருவித்தலை தாவரங்கள் என்று இரண்டு பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். ஒருவித்தலை தாவரங்கள், இருவித்தலை தாவரங்கள் என்று இரண்டு பகுதிகளாக நாம் பிரிக்கும்போது, இந்த ஆஞ்சியோஸ்போம் தாவரங்கள் அனைத்தும் பூ பூத்து காய் காய்த்து கனிகளை தரக்கூடிய தாவரங்களாக அமைந்துள்ளது. ஜிம்னோஸ்போம் தாவரங்களில் பூ பூப்பது கிடையாது, கனிகளும் கிடையாது. ஆனால் ஆஞ்சியோஸ்போமில் மட்டுமே பூ பூத்து காய்களை தரக்கூடிய தன்மை இருக்கின்றது. குறிப்பாக ஒருவித்தலை தாவரங்களில் ஒவ்வொரு இலைகளிலும் இலைப்போக்கு காணப்படும் வண்ணம் அமைந்திருக்கும். நரம்பு வேர்களை அடிப்படையாக கொள்ளும்போது சல்லிவேர் மற்றும் ஆணிவேர் என்ற தொகுப்புகளில் காணப்படும். மலர்களில் இதழ்கள் இருப்பது இதனுடைய முக்கிய பண்புகளாக இருக்கும். விதை ஒருவித்தலை தாவரத்தில் ஒரே ஒரு விதை இருக்கும். தான் முளைத்ததற்கு பிறகு இரண்டாக பிரியும் தன்மையை கொண்ட தாவரங்களாக இது அமையும். வேரானது ஒருவித்தலை தாவரங்களில் பெரும்பாலும் சல்லிவேர் தொகுப்பே காணப்படக்கூடிய தன்மையாக இருக்கும். இலைகள் ஒருவித்தலை தாவரங்களில் நீண்ட அமைப்பை கொண்டதாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். தண்டுகளில் வாஸ்குலர் கற்றைகள் சிதறி காணப்படும். கேம்பியம் இல்லாததால் இவற்றில் இரண்டாம் நிலை வளர்ச்சி தடிமனானதால் பொதுவாக இருப்பதில்லை. பூக்கள், பூவின் இதழ்கள் பெரும்பாலும் 3 அல்லது அதனுடைய மடங்குகளாகத்தான் இந்த ஒருவித்தலை தாவரங்களில் இருக்கும். ஒருவித்தலை தாவரங்களுக்கான சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தோமானால், புல், தென்னை, கரும்பு, சோளம், அரிசி, கோதுமை, வாழை இவையெல்லாம் ஒருவித்தலை தாவர அமைப்புகளுக்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றது. இருவித்தலை தாவரங்கள் 2 வித்தலைகளை கொண்ட பூக்கும் தாவரங்களாக இந்த ஆஞ்சியோஸ்போமினுடைய இருவித்தலை தாவரங்கள் அமைந்துள்ளது. முக்கிய பண்புகளாக இருவித்தலை தாவரங்கள் அனைத்தும் ஆணிவேர் கொண்ட அமைப்புகளாக இருக்கும். வலைப்பின்னல் நரம்பு இலைகளில் காணப்படும். வாஸ்குலர் கற்றைகள் காணப்படும். மலர்கள் பொதுவாக 4 அல்லது 5 இதழ்களை கொண்டிருக்கும். விதையானது 2 வித்திலைகளை கொண்டிருக்கும். வேர் அமைப்பு முளை வேரிலிருந்து உருவாகும் முதன்மை வேர் ஆழிவேராக இருக்கும். இலை நரம்பு அமைப்பு, இலை நரம்புகள் வலைப்பின்னல் அமைப்பில் அமைந்திருக்கும். மலர்கள் 4 அங்க அல்லது 5 அங்க வகைகளை சார்ந்ததாக இருக்கும். வாஸ்குலர் கற்றைகள் சைலம் மற்றும் புளோயம் ஒரு வளைய வடிவில் அமையப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டாக மா, புளி, கடுகு, பாகற்காய்,
ஆகிய அனைத்தும் இருவித்திலை தாவரத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக அமையக்கூடிய வண்ணம் அமைந்திருக்கும். இருவித்திலை தாவரத்தினுடைய பண்புகளை பார்த்தோமானால், விதை ஒரு விதையிலையாக கொண்டிருக்கும். இத்தாவரங்கள் அனைத்தும் சல்லிவேர் தொகுப்புடன் இணைப்போக்கு நரம்பைவு கொண்ட இலைகளுடன் காணப்படும். மலர்கள் 3 அங்கங்களை கொண்டுள்ளதாக இருக்கும். அள்ளி மற்றும் புள்ளி இதழ்கள் பிரிக்கப்படாமல் ஒரே வட்டத்தில் அமைந்திருந்த வண்ணம் இருக்கும். மகரந்த சேர்க்கை பெரும்பாலும் காற்றின் மூலம் மட்டுமே நடைபெறும். இருவித்திலை தாவரங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளை சொல்வோமானால், புல், நெல், வாழை ஆகியவை ஒருவித்திலை தாவரத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்கும். இருவித்திலை தாவரங்களுடைய பண்புகளை பார்த்தோமானால், விதைகள் 2 விதையிலைகளை கொண்டிருக்கும். இவை ஆணிவேர் தொகுப்புடன் வலைப்பின்னல் நரம்பு கொண்ட இலைகளுடன் காணப்படும். மலர்கள் 4 அல்லது 5 அங்கங்களை கொண்டிருக்கும். அவை இதழ்கள் மற்றும் புள்ளி என 2 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. மகரந்த சேர்க்கை பெரும்பாலும் பூச்சிகள் மூலம் மட்டுமே நடைபெறும். எடுத்துக்காட்டு அவரை, மாம்பழம், மாமரம், வேப்பமரம் இவையெல்லாம் இருவித்திலை தாவரத்தினுடைய பண்புகளாக நமக்கு இருக்கின்றது. இதில் முக்கியமாக திசுக்கள், சைலம், புளோயம் என்ற 2 திசுக்கள் மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கின்றது. அமைப்பு மற்றும் தோற்றத்தில் ஒன்றுபட்ட அல்லது வேறுபட்ட ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடிய செல்களுடைய தொகுப்புகளே திசுக்கள் எனப்படும். அமைப்பு மற்றும் தோற்றத்தில் ஒன்றுபட்ட அல்லது வேறுபட்ட ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும் செல்களின் தொகுப்பே திசுக்கள் எனப்படும். பகுப்படையும் திறனின் அடிப்படையில் திசுக்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆக்க திசுக்கள், இரண்டாவது நிலைத்த திசுக்கள் என்று பிரிக்கலாம். ஆக்க திசுக்கள் மற்றும் நிலைத்த திசுக்கள். இந்த திசுக்களை பற்றி முதலில் தாவரங்களில் திசுக்கள் உள்ளது என்று குறிப்பிட்டவர் சாக்ஸ் என்பவர் 1875ஆம் ஆண்டு தாவரங்களில் உள்ள திசு தொகுப்புகளை 3 வகையாக பிரித்தார். தாவரங்களில் திசுக்கள் உள்ளது, அந்த திசுக்கள் ஒன்று 3 வகைகளில் உள்ளது என்பதை கூறியவர் சாக்ஸ். தோல் அல்லது திசு தொகுப்பு அல்லது புறத்தோல் திசு தொகுப்பு, அடிப்படை அல்லது தள திசு தொகுப்பு, வாஸ்குலர் திசு தொகுப்பு என்று 3 வகைகளாக வகைப்படுத்தினார். தோல் திசு தொகுப்பு அல்லது புறத்தோல் திசு தொகுப்பு, அடிப்படை அல்லது தள திசு தொகுப்பு, வாஸ்குலர் திசு தொகுப்பு என்று 3 வகைகளாக திசுக்களை வகைப்படுத்தினார். அதில் முதலாவதாக தோல் அல்லது புறத்தோல் திசு தொகுப்பு. புறத்தோல் திசு தொகுப்பில் புறத்தோல் துளை மற்றும் புறத்தோல் வளரிகள் காணப்படும். ஒரு தாவரத்தின் வெளிப்புற அடுக்கு புறத்தோல் ஆகும். ஒரு தாவரத்தினுடைய வெளிப்புற அடுக்கு தான் புறத்தோல்னு சொல்கிறாங்க. இவற்றில் பல சிறிய நுண்துணைகள் காணப்படும். அந்த புறத்தோல் துளைகளுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கோ ஸ்டோட்டோமேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புறத்தோல் துளைகளுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்டோட்டோமேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. தண்டு மற்றும் இலைகளின் வெளிப்புற சுவர்களில் கியூட்டிக்கல் என்ற மெழுகு படலம் காணப்படும். ஒரு தாவரத்தை எடுத்தீங்க அப்படின்னா அந்த தாவரத்துடைய தண்டுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ஹோலாக இருக்கும். இந்த தாவரத்துடைய மேல் பகுதியை உரிக்கும் போது நம்ம பிளாஸ்டிக் பேப்பர் எப்படி பிரியுமோ அந்த பிரிவது போல அந்த இலைகளுடைய வெளிப்புற சுவரில் கியூட்டிக்கல் எனப்படும் மெழுகு படலம் இருக்கும். கியூட்டிக்கல் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா நீராவி போக்கை தடுப்பதற்காக இந்த கியூட்டிக்கல் பயன்படுத்துது தாவரங்களில். புறத்தோலில் பல செல்களில் ஆன வளரிகள், அந்த வளரிகளுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னாக்கோ ட்ரைகோமுகள் மற்றும் வேர் தூவிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. புறத்தோல் அல்லது புறத்தோல் திசுகளில் புறத்தோல் துளை இருக்கும், புறத்தோல் வளரிகள் இருப்பதாக
சொல்லப்படுகிறது. புறத்தோல் திசுவினுடைய முக்கியமான பணிகள் என்னவென்றால், புறத்தோல் உட்புற திசுக்களை பாதுகாக்கிறது. தாவரங்களில் தண்டுகளில் காணக்கூடிய திசுக்களை பாதுகாக்கக்கூடியது இந்த புறத்தோலினுடைய முக்கியமான பணியாக இருக்கின்றது. இரண்டாவது பணி, புறத்தோல் துளைகள் நீராவி போக்கு நடைபெறுவதற்காக முக்கிய பங்காற்றுகின்றது. வேர் தூவிகள் நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்ச பயன்படுகின்றது. ஸோ புறத்தோலினுடைய பயன்கள் பார்த்துருக்கோம். புறத்தோல் திசு தொகுப்பு இரண்டு வகையாக சொல்கிறாங்க. திசுக்கள், அதோடைய பணிகள் என்ன? புறத்தோல் திசு தொகுப்பு, தள திசு தொகுப்பு, வாஸ்குலர் திசு தொகுப்பு என்ற இரண்டு பகுதிகளை கொண்டது. புறத்தோல் திசு தொகுப்பு புறத்தோல் மற்றும் பெரிடம் என்ற திசுக்களிலிருந்து புறத்தோல் திசு உள்ளது. இதனுடைய முக்கியமான பகுதி தாவரங்களை பாதுகாப்பது மற்றும் நீரிழப்பை தடுப்பது இதனுடைய முக்கியமான பணிகளாக உள்ளது. தள திசு தொகுப்பு, இதில் காணக்கூடிய திசுக்கள் என்னவென்றால் ஃபாரன்கைமா, குளோரன்கைமா, ஹோலன்கைமா, ஸ்க்ளிரோகைமா என்ற திசுக்கள் காணப்படுகிறது. இதனுடைய முக்கியமான பணிகள் உணவு சேகரித்தல், ஒளிச்சேர்க்கை செய்தல், பாதுகாப்பு மற்றும் உறுதித்தன்மை, பாதுகாப்பு மற்றும் கடினத்தன்மையை மேற்கொள்வது தள திசுவினுடைய முக்கியமான பணிகளாகும். வாஸ்குலர் திசு தொகுப்பு சைலம் மற்றும் புளோயம், இதனுடைய முக்கியமான பணிகள் நீர் மற்றும் கனிமங்களை கடத்துதல், உணவுப் பொருட்களை கடத்துதல். ஒரு தாவரங்களுக்கு மிகவும் இன்றியமையாத பொருட்களாக சொல்லக்கூடியது நீர் மற்றும் உணவுப் பொருட்கள். தனக்கு தேவையான உணவுப் பொருட்களை கடத்துவதுதான் முக்கியமான பணி. அந்த பணியை செய்வது வாஸ்குலர் திசு தொகுப்பினுடைய முக்கியமான பணிகளாகும். புறத்தோல் திசு தொகுப்பு, அதனுடைய திசுக்களுடைய பெயர் புறத்தோல் மற்றும் பெரிடம். அதனுடைய முக்கியமான பணிகள் பாதுகாப்பு, நீரிழப்பை தடுப்பது அதனுடைய முக்கியமான பணிகளாக இருக்கின்றது. தள திசு தொகுப்பு, அதில் காணப்படக்கூடிய திசுக்கள் ஃபாரன்கைமா, குளோரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளிரன்கைமா. இதனுடைய முக்கியமான பணிகள் உணவை சேகரித்தல், ஒளிச்சேர்க்கை செய்தல், பாதுகாப்பு மற்றும் உறுதித்தன்மையை நிலைப்படுத்துதல், பாதுகாப்பு மற்றும் கடினத்தன்மையை நிலைப்படுத்துவதுடைய முக்கியமான பணிகளாக இருக்கின்றன. வாஸ்குலர் திசு தொகுப்பு சைலம் மற்றும் புளோயம், இதில் காணப்படக்கூடிய திசுக்கள் சைலம் மற்றும் புளோயம். இதனுடைய முக்கியமான பணிகள் நீர் மற்றும் கனிமங்களை கடத்துதல், உணவுப் பொருட்களை கடத்துவது இதனுடைய முக்கியமான பணிகளாக இருக்கின்றது. அடிப்படை அல்லது தள திசு தொகுப்பு, நாம் 3 திசு தொகுப்புகளை பார்த்தோம். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா தோல் திசு தொகுப்பு அல்லது புறத்தோல் திசு தொகுப்பு பார்த்தோம். ரெண்டாவது அடிப்படை அல்லது தள திசு தொகுப்பு, மூன்றாவது வாஸ்குலர் திசு தொகுப்பு பார்த்தோம். அந்த அடிப்படை அல்லது தள திசு தொகுப்பினுடைய முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னா, புறத்தோலையும் வாஸ்குலர் திசுக்களையும் நீங்களாக உள்ள அனைத்து திசுக்களையும் இத்திசு தொகுப்பில் அடங்கலாம். புறத்தோலையும் வாஸ்குலர் திசுக்களும் நீங்களாக எல்லா திசுக்களையும் இத்தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். இதில் என்னெல்லாம் இருக்குது? புரணி, அகத்தோல், பெரிசைக்கிள், பிட் என்ற முக்கியமான 4 பகுதிகள் இதில் காணப்படுது. வாஸ்குலர் திசு தொகுப்பு, வாஸ்குலர் திசு தொகுப்பில் சைலம் மற்றும் புளோயம் என 2 கடத்து திசுகள் உள்ளன. சைலம் நீர் மற்றும் கனிமங்களை தாவரத்தின் அனைத்து உறுப்புகளுக்கும் கடத்தக்கூடிய முக்கியமான வேலை செய்து, புளோயம் உணவுப் பொருட்களை தாவரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் கடத்தக்கூடிய வேலை செய்கிறது. இந்த வாஸ்குலர் திசு தொகுப்பு 3 விதமான வாஸ்குலர் கற்றைகளை கொண்டுள்ளது. 1 ஆரப்போக்கு அமைந்தவை, 2 ஒன்றிணைந்தவை, 3 சூழ்ந்தமைந்தவை. வாஸ்குலர் கற்றைகள் 3 முக்கிய பணிகளை 3 பகுப்புகளாக பிரிக்கப்படுகிறது. 1 ஆரப்போக்கு அமைந்தவை, 2 ஒன்றிணைந்தவை, 3 சூழ்ந்தமைவை என்ற 3 வாஸ்குலர் கட்டைகளாக கொண்டது. இந்த ஆரப்போக்கு அமைவுகளில்
சைலம் புளோயம் தெளிவாக காணப்படுகிறது. ஒன்றிணைந்த ஒருங்கமைந்த திறந்தவை அதில் புளோயம் காணப்படுகிறது. ஒன்றிணைந்த ஒருங்கிணைந்த திறந்தவையில் கேம்பியம் காணப்படும். ஒன்றிணைந்த ஒருங்கமைந்த மூடியவில் கேம்பியம் காணப்படுவதில்லை. மாறாக ஒன்றிணைந்த ஒருங்கிணைந்த திறந்தவையில் புளோயம் சைலம் காணப்படுகிறது. ஒன்றிணைந்த ஒருங்கமைந்த மூடியவியல் புளோயம் மற்றும் சைலம் மட்டுமே காணப்படுகிறது. ஒன்றிணைந்த இருபக்கமும் ஒருங்கமைந்தவையில் வெளி புளோயம், வெளி கேம்பயம், சைலம், உள் கேம்பயம், உள் புளோயம் என்ற அமைப்புகளை கொண்ட அமைப்புகளாக ஒன்றிணைந்த இருபக்கமும் ஒருங்கிணைந்தவையில் வெளி புளோயம், வெளி கேம்பயம், சைலம், உள் கேம்பயம், உள் புளோயம் என்ற அமைப்பு காணப்படுகிறது. புளோயம் சூழ்ந்த வாஸ்குலர் கற்றைகளில் சைலமும் புளோயமும் காணப்படுகிறது. சைலம் சூழ்ந்த வாஸ்குலர் கற்றைகளில் சைலமும் புளோயம் காணப்படுகிறது. வாஸ்குலர் கற்றைகளுடைய படத்திரைகளை நம்ம பார்த்துருக்கோம். அதை பற்றி நம்ம இப்போ ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வாஸ்குலர் திசுக்களை 3 பகுதியாக பிரித்தாங்க. ஒன்று ஆரப்போக்கு அமைந்தவை, ஒன்றிணைந்தவை, சூழ்ந்தமைந்தவை. ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலர் கற்றைகள் என்ன காணப்படுது அப்படின்னா, சைலமும் புளோயமும் அடுத்தடுத்து வெவ்வேறு ஆரங்களில் அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டாக வேர்கள். சைலமும் புளோயமும் நீரினையும் கனிமங்களையும் தாவருக்கு தேவையான நிலைச்சத்தையும் உறிஞ்சி கொடுப்பது இந்த சைலம் புளோயத்துடைய வேலைகள். இரண்டாவதாக ஒன்றிணைந்த வாஸ்குலர் கற்றை. ஒன்றிணைந்த வாஸ்குலர் கற்றை. சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் ஒரே கற்றையில் அமைந்துள்ளன. அந்த ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலர் கற்றைகளில் சைலமும் புளோயமும் அடுத்தடுத்து வெவ்வேறு ஆரங்களில் அமைந்திருந்துச்சு. எடுத்துக்காட்டு வேர் சொல்கிறோம். ஒன்றிணைந்த வாஸ்குலர் கற்றைகளில் சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் ஒரே கற்றையில் இருக்கின்றது. இந்த ஒன்றிணைந்த வாஸ்குலர் கற்றைகளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஒருங்கமைந்தவை, இரண்டாவது இருபக்க ஒருங்கமைந்தவை என்று பிரிக்கலாம். ஒருங்கமைந்தவை சைலம் மையப்பகுதியை நோக்கியும் புளோயம் வெளிப்புறத்தை நோக்கியும் அமைந்துள்ளன. படத்தை பார்த்தீங்களாவே தெரியும். ஒருங்கிணைந்த ஒருங்கமைந்த திறந்தவை எப்படி புளோயம், கேம்பியம், சைலம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். சைலம் மையப்பகுதியை நோக்கியும் புளோயம் வெளிப்பகுதியை நோக்கியும் அமைந்துள்ளன. சைலத்திற்கும் புளோயத்திற்கும் இடையில் கேம்பியம் காணப்படுவதால் அவை திறந்த ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றைகள் என்றும், இது பெரும்பாலும் இருவித்திலை தாவரத்தண்டில் கேம்பியம் காணப்படுவதில்லை என்றால், மூடிய ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றைகளில் மட்டுமே இந்த கேம்பியம் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு, ஒருவித்திலை தாவர தண்டுகளில் இந்த சைலமும் புளோயமும் கேம்பியமும் காணப்படுகிறது. ஒருங்கமைந்தவையில் சைலம் மையப்பகுதியை நோக்கியும் புளோயம் வெளிப்புறத்தை நோக்கியும் அமைந்துள்ளது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஒருங்கிணைந்த திறந்தவை சைலம் வெளிப்புறத்தை நோக்கியும் புளோயம் உள்புறத்தை நோக்கியும் இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் புளோயம் எப்படி இருக்குது. கேம்பியம் இரண்டுக்கும் புளோயத்திற்கும் சைலத்திற்கும் இடையில் கேம்பியம் என்ற பகுதி காணப்படுகிறது. பெரும்பாலும் இது ஒருவித்திலை தாவரங்களில் மட்டுமே இந்த சைலமும் புளோயமும் கேம்பியமும் காணப்படுகிறது. இருபக்க ஒருங்கமைந்தவை. இவ்வகை வாஸ்குலர் கற்றைகளில் சைலத்திற்கு வெளியேவும் உள்பக்கமும் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு, குவர்பிட்டா என்ற புளோயம். மூன்றாவதாக சூழ்ந்தமைந்த வாஸ்குலார் கற்றை. இவ்வகையில் சைலம் சூழ்ந்து புளோயமாகவோ அல்லது புளோயம் சூழ்ந்து சைலமாகவோ காணப்படும். சூழமைந்த வாஸ்குலர் கற்றைகள். சூழமைந்த வாஸ்குலர் கற்றை.
புளோயம் ஒரு பகுதியாகும், சைலம் ஒரு பகுதியாகும் இந்த படப்பகுதிகளில் கொடுத்துருக்காங்க. சைலம் சூழ் வாஸ்குலர் கற்றைகள். சைலம் புளோயத்தை முழுவதுமாக சூழ்ந்து காணப்படும். எடுத்துக்காட்டு ட்ரெஸ்ஸினா. சைலம் புளோயத்தை முழுவதுமாக சூழ்ந்து காணப்படும். எடுத்துக்காட்டு ட்ரெஸ்ஸினா. புளோயம் சூழ் வாஸ்குலர் கற்றைகள். புளோயம் சைலத்தை முழுவதுமாக சூழ்ந்து காணப்படுவது. எடுத்துக்காட்டு பெரணிகள். உள்நோக்கிய சைலம் என்டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டோ சைலம் மையத்தை நோக்கியும் மெட்டோ சைலம் வெளிப்புறத்தை நோக்கியும் காணப்படுவது உள்நோக்கிய சைலம். எடுத்துக்காட்டு தண்டுகளில் இப்படி இருக்கு. வெளிநோக்கிய சைலம் எக்ஸ்ட்ராக் புரோட்டோபிளாசத்தையும் வெளிப்புறத்தை நோக்கியும் மெட்டோபிளாசம் மையத்தை நோக்கியும் காணப்படுவது வேர். இந்த மாதிரி வேர்களில் இது காணப்படக்கூடிய தன்மைகளாக நமக்கு இருக்கின்றது. இருவித்திலை தாவரத்தினுடைய உள்ளமைப்பை நாம் பார்ப்போம். இருவித்திலை தாவரத்தில் காணப்படக்கூடியதில் எதெல்லாம் காணப்படுது அப்படின்னா வேர் தூவி காணப்படும், எபிபிளம்மா காணப்படும், புரணி காணப்படும், புளோயம் காணப்படும், சைலம் காணப்படும். இது பேசிக்காக சொல்லக்கூடிய அமைப்பு. ஆனால் இருவித்திலை தாவரத்தினுடைய உள்ளமைப்புகளை தாவரத்தை பார்க்கும்போது வேர் தூவி காணப்படுகிறது, எபிபிளம்மா என்ற ஒரு தடுப்பு சுவர் காணப்படுகிறது, புரணிகள் ரவுண்டாக இருக்கக்கூடிய புரணிகள் காணப்படுகிறது, வழி செல்கள் உள்ள போகக்கூடிய செல்கள் போவதற்கான வழி செல்கள் காணப்படுது, அகத்தோல் காணப்படுகிறது, புளோயம் இருக்கிறது, பெரிசைக்கிள் இருக்குது, சைலம் பகுதி காணப்படுது, இணைப்பு திசு பகுதி காணப்படுகிறது, காஸ்பேரியன் பட்டைகள் காணப்படுகிறது. ஸோ அங்கே சிறிய பகுதிகளாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இருவித்திலை தாவரத்தினுடைய உள்ளமைப்புகளை அதனுடைய பணிகளை பற்றி நாம் விளக்கமாக பார்ப்போம். இருவித்திலை தாவரத்தண்டில் காணப்படக்கூடிய பகுதிகளாக முதலில் நாம் பார்க்க இருப்பது எபிபிளம்மா. எபிபிளம்மா என்பது வேர் தூவிக்கு அடியில் காணப்படக்கூடிய ஒரு பகுதி தான் எபிபிளம்மா. வேரினுடைய வெளிப்புற அடுக்கு தான் எபிபிளம்மா அல்லது ரைசோடெர்மிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதில் புறத்தோல் துளைகள் மற்றும் கியூட்டிக்கள் காணப்படுவதில்லை. இங்கே பாருங்கள், புறத்தோல் துளைகளோ அல்லது கியூட்டிகளோ காணப்படுவது இல்லை. ஒரு சொல்லால் ஆன வேர்த்தூவிகள் மட்டுமே காணப்படுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா வேர்த்தூவி மட்டுமே இதில் காணப்படுகிறது. இது ரைசோடெர்மிஸ் அல்லது பைலிபெரஸ் அடுக்கு என்று அழைக்கப்படுகிறது. இந்த அடுக்குக்கு பேர் பார்த்திங்கன்னா இந்த செங்கல் பகுதி மாதிரி மேல் பகுதிகளில் ஒரு திட்டாக காணப்படுகிறது. அந்த பகுதிக்கு பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரைசோடெர்மிஸ் அல்லது பைலிபெரஸ் அடுக்கு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இருவித்திலை தாவர குறுக்குவெட்டு தண்டினுடைய வேரினுடைய குறுக்குவெட்டு தோட்டத்தை பார்க்கும்போது முதல் பகுதியாக எவிஃபிலமா பார்த்துருக்கோம். அந்த எவிஃபிலமா வேரினுடைய வெளிப்புற அடுக்கு எவிஃபிலமா அல்லது ரைசோடெர்மிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதில் புறத்தோல் துளைகள் மற்றும் கியூட்டிக்கள் காணப்படுவதில்லை. ஒரு செல்லால் ஆன வேர்த்தூவிகள் மட்டுமே காணப்படுகிறது. இது ரைசோடெர்மிஸ் அல்லது பைலிபெரஸ் அடுக்கு என்றும் அழைக்கப்படுகிறது. இரண்டாவது பகுதியாக புரணி. நம்முடைய செல்களில் அடுத்து காணப்படுவது வேர்த்தூவி எவிஃபிலமா, அடுத்து காணப்படக்கூடிய பகுதி புரணி பகுதி காணப்படுகிறது. இந்த புரணி பகுதியினுடைய வேலை என்ன அப்படின்னாக்கா இது பல அடுக்கு செல் இடைவெளிகளுக்குள் நீடக்கூடிய நெருக்கமின்றி அமைந்த பாரன் கைமா செல்களால் ஆனது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டாக நெருக்கமாக பாரன் கைமா செல்களால் ஆன பகுதி. இதில் என்ன சார் புறணியில் நடக்குது அப்படின்னா நீர் மற்றும் உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய பகுதி இந்த புரணி பகுதியாக அமைந்துள்ளது. இது பல அடுக்கு செல் இடைவெளிகளுடன் கூடிய நெருக்கமின்றி அமைந்த பாரன் கைமா செல்களால் ஆனது. இதில் என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னா நீர் மற்றும் உணவுப் பொருட்களை சேமித்து வைப்பதுதான் இதனுடைய முக்கியமான பணிகளாக இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்க இருப்பது
அகத்தோல். அகத்தோலினுடைய முக்கியமான பணி புறத்தோலினுடைய கடைசி அடுக்கு அகத்தோல் பகுதியாகும். இது ஒரு வரிசையில் அமைந்த நெருக்கமான பீப்பாய் வடிவ செல்களால் ஆனது. இதன் ஆரச் சுவர்களிலும் உட்புற கிடைமட்ட சுவர்களிலும் காஸ்பேரியன் பட்டைகள் காணப்படுகிறது. பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகத்தோலுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னாக்கா புளோயம் இருக்கு, பெரிசைக்கிள் இருக்கு, காஸ்பியன் பட்டைகளும் இதில் காணப்படக்கூடிய தன்மைகளாக இருக்கின்றது. புரோட்டோசைல கூறுகளுக்கு எதிராக அகத்தோலின் இச்செல்கள் வழி செல்கள் என அழைக்கப்படுகிறது. புறணியில் இருந்து நீர் மற்றும் இதர பொருட்கள் வழி செல்கள் வழியாக செல்கின்றது. நம்ம பார்த்தோம் இங்கே வழி செல்கள்னு ஒன்று இருந்துச்சுல, இந்த வழி செல்கள் மூலமாக தான் அந்த தாவரங்களுக்கு தேவையான தண்டிலுக்கு தேவையான அந்த நீர் உணவுப் பொருட்களை கடத்தக்கூடியது இதில் வழியாக தான் கடத்துகிறாங்க, அகத்தோல் வழியாக தான் கடத்துகிறாங்க. இந்த அகத்தோலினுடைய முக்கியமான பணிகள் புறணியினுடைய கடைசி அடுக்கு அகத்தோல். இது ஒரு வரிசையில் அமைந்த நெருக்கமான பீப்பாய் வடிவ செல்களால் ஆனது. இதன் ஆரச் சுவர்களிலும் உட்புற கிடைமட்ட சுவர்களிலும் காஸ்பேரியன் பட்டைகள் காணப்படுகிறது. புரோட்டோசைல கூறுகளுக்கு எதிராக அகத்தோலில் இச்செல்கள் வழியாக வழி செல்கள் என அழைக்கப்படுகிறது. புறணியில் இருந்து நீர் மற்றும் இதர பொருட்கள் வழி செல்கள் வழியாக சைலத்தை அடைகின்றது. அடுத்ததாக ஸ்டீல். நம்ம இங்கே பார்த்தோம், ஸ்டீல் பகுதியை பார்க்க போகிறோம். அகத்தோலுக்கு உட்புறமாக காணப்படும் பகுதிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டீல் பகுதியில் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெரிசைக்கிள், வாஸ்குலார் கற்றைகள் மற்றும் பித் ஆகியவை இதுக்குள்ளே உள்ள இருக்குது. இந்த பெரிசைக்கிளுக்குள்ளே தான் வாஸ்குலார் கற்றைகள், பித் ஆகியவை உள்ளன. இந்த பெரிசைக்கிளுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அகத்தோலுக்கு உட்புறமாக காணப்படும் ஒரே ஒரு அடுக்கு பாரன்கடிமா செல், அதுதான் அகத்தோல். இதனுடைய முக்கியமான வேலை பக்கவேர்கள் இதிலிருந்து தான் தோன்றுகின்றது. பெரிசைக்கிள் இருந்து தான் ஆணிவேர், சல்லிவேர்ன்னு இருக்குங்களா, இந்த பக்கவேர்கள் இருக்குங்களா, அந்த பக்கவேர் இந்த பெரிசைக்கிள் இருந்து தான் தோன்றக்கூடியதாக இருக்கின்றது. வாஸ்குலர் தொகுப்பு. வாஸ்குலர் கற்றைகள் அனைத்துமே ஆரப்போக்கு அமைவில் அமைந்திருக்கும். சைலங்கள் வெளிநோக்கியவையாகும் மற்றும் 4 முனை கொண்டவையாகவும் இருக்கும். சைலத்திற்கும் புளோயத்திற்கும் இடையே பாரன்கைமாவால் ஆன இணைப்பு திசு இருக்கும். கடைசியா பித். இளம் வேர்களின் நடுவில் பித் காணப்படும். ஆனால் முதிர்ந்த வேர்களில் பித்து காணப்படுவதில்லை. நல்லா பார்த்துக்கோங்க. இருவித்திலை தாவரங்களில் ஒரு அமைப்பு இருக்கும், ஒருவித்திலை தாவரங்களில் ஒரு அமைப்பு இருக்கும். இருவித்திலை தாவரத்தினுடைய வேரினுடைய உள்ளமைப்புகளில் பார்த்தோமானால் வேர் தூவி, எவிஃப்ளமா, புரணி, வழிச்செல்கள், அகத்தோல், ஃப்ளோயம், பெரிசைக்கிள், சைலம், இணைப்பு திசு, காஸ்பாரியன் பட்டைகள் இதெல்லாம் இருக்கும். இந்த எபிஃபிலமாவுடைய முக்கியமான வேலிகள் என்ன அப்படின்னா வேரின் வெளிப்புற அடுக்கு எபிஃபிலமா அல்லது ரைசோடெர்மிஸ் என்று அழைக்கப்படுது. இதில் புறத்தோல் துளைகள் மற்றும் கியூட்டிக்கல் காணப்படுவதில்லை. ஒரு செல்லாலான வேர்தூவிகள் காணப்படுகிறது. இது ரைசோடெர்மிஸ் அல்லது பைலிபெரஸ் அடுக்கு என்று அழைக்கப்படுகிறது. புரணி. இது ஒரு பல அடுக்கு செல் இடைவெளிகளுடனும் கூடிய நெருக்கமின்றி அமைந்த பாரன்கைமா செல்களால் ஆனது. இப்பகுதியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா புறணியில் நீர் மற்றும் உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கிறாங்க. அடுத்ததாக அகத்தோல். புறணியினுடைய கடைசி அடுக்கு அகத்தோல். இது ஒரு வரிசையில் அமைந்த நெருக்கமான பீப்பாய் வடிவ செல்களால் ஆனது. இதன் ஆரச் சுவர்களில் உட்புற கிடைமட்ட சுவர்களிலும் காஸ்பேரியன் பட்டைகள் காணப்படுகிறது. புரோட்டோசைல கூறுகளுக்கு எதிராக அகத்தோலில் இச்செல்கள் வழிச்செல்கள் என்று அழைக்கப்படுகிறது. புறணியில் இருந்து நீர் மற்றும் இதர பொருட்கள் வழிச்செல்கள் வழியாக சைலத்தை வந்தடைகின்றது. ஸ்டீல். அகத்தோலுக்கு உட்புறமாக காணப்படும் அனைத்து பகுதிகளும் ஸ்டீல்.
இந்த ஸ்டீலில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெரிசைக்கிள், வாஸ்குலர் கற்றைகள் மற்றும் பித் ஆகியவை உள்ள இருக்கு. இந்த பெரிசைக்கிள் அகத்தோலுக்கு உட்புறமாக காணப்படும் ஒரு அடுக்கு பாரன்கைமா செல்களானது. இந்த பெரிசைக்கிள் இருந்து தான் பக்க வேர்கள் தோன்றுகின்றது. வாஸ்குலர் தொகுப்பு, வாஸ்குலர் கற்றைகள் ஆரப்போக்கு அமைவில் உள்ளது. சைலம் வெளிநோக்கியவையாகவும் 4 முனை கொண்டவையாகவும் அமைந்திருக்கிறது. சைலத்திற்கும் புளோயத்திற்கும் இடையே பாரன்கைமாவால் ஆன இணைப்பு திசு உள்ளது. இறுதி பகுதியாக பித். இளம் வேர்களின் நடுவில் பித் காணப்படும், ஆனால் முதிர்ந்த வேர்களில் பித் காணப்படுவதில்லை. இந்த பகுதிகளில் உருவித்திலை தாவரத்தண்டுடைய வேர், அதனுடைய பகுதிகளை பற்றி நாம் விளக்கமாக விவாதித்தோம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பாடப்பகுதிகளில் நாம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி.